வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு அருமையான 5G ஃபோன் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன ஃபோன் அப்படின்னா மோட்டோரோலா G84ங்கிற 5G ஃபோன் தான். ஸோ மோட்டோரோலாங்கிறது ஒரு பிரீமியமான கம்பெனி. அதனால் 20,000 கீழே நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வந்து சர்ச் பண்ணுறீங்க, ஒரு நல்ல 5G ஃபோன் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களோட லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஃபோனில் என்ன ஃபீச்சர் இருந்ததை நம்ம பார்த்துவோம். ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஃபீச்சர் இது தான். இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து ஒரு நல்ல ஃபோனாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பிராண்டட் தான். ஸோ மோட்டோரோலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ரீமியம் பிராண்டட் கம்பெனி. இப்போ வந்து கூகுள் வந்து இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரேம். இந்த ஃபோனில் ரேம் வந்து 12GB ரேம் இருக்குது. உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா ரேம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டரே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து 4GB ரேம் 8GB ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மொபைலில் 12GB வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துங்க. ரெண்டாவது வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்க்கணும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த ஃபோனில் 256GB இன்டர்னலாகவே இருக்குது. அதாவது எக்ஸ்டர்னலில் இன்டர்னல் மட்டும் 256GB இருக்குது. அப்படின்னா நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எவ்வளோ நீங்கள் ஸ்டோர் பண்ணாலும் இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். ஏன்னா இன்டர்னலாகவே 256GB இருக்குது. நிறைய ஃபோனில் வந்து 64, 128 தான் இருக்குது. பட் இந்த ஃபோன் வரும்போதே 256GB இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்டர்னல் வேணும் அப்படின்னா 1TB வரைக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான ஃபீச்சர் வந்து OS. இது வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 13ங்கிற OS வந்து இதில் ரன் ஆகுது. அது இல்லாமல் இப்போ ஆண்ட்ராய்டு 14 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கும் வந்து இதுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு வந்து இந்த ஃபோனுக்கு வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் OS வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் OS. ரெண்டாவது வந்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸு. ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய ஃபோனில் பேட்டரியோட பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது. இது வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏன்னா மினிமம் ஸ்மார்ட் ஃபோனில் 5000 ஆச்சும் இருக்கணும். அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இது 5000 இருக்குது. அடுத்தது வந்து ப்ராசஸர். இது வந்து முக்கியமான சிப். இந்த ஃபோனில் சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் இருக்குது. இதனால தான் இந்த ஃபோனோட விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா 19K வந்து இருக்குது. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வந்து ஒரு நம்பர் 1 ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் இருக்கக்கூடிய எல்லா ஃபோனுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை அதிகமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ப்ராசஸர் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர். அதில் ஆக்டா கோர் இருக்குது. ஆக்டா கோர்னால் 8 கோர் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே டைமில் எவ்வளோ ஆப்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, பேக்ரவுண்டில் எந்த அப்ளிகேஷன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் குறையவே குறையாது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதாவது ஒரு நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ப்ரௌசிங் ஒர்க்கு இல்லை பேசிக்கான ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 to 4 போதும். பட் ஆக்டா கோருங்கிறது வீடியோ எடிட் பண்ணுறது, கேம் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலுமே இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே வந்து கொடுக்கும். அதனால தான் வந்து இது ஆக்டா கோர் வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்க்ரீன். இது வந்து ஒரு லார்ஜர் ஸ்க்ரீன் ஃபோன். ஸோ 6.5 இன்ச் இதில் இருக்குது. அது இல்லாமல் கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+. நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அதோட கிளாரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அந்த கிளாரிட்டி வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மினிமம் ஃபுல் HD இருக்கணும். வெறும் HD ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா அதோட கிளாரிட்டி வந்து நல்லா இருக்காது. இந்த ஃபோனில் ஃபுல் HD வித் ப்ளஸ். அப்போ வந்து இந்த ஃபோனோட கிளாரிட்டி வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால் இதுவும் வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. அடுத்தது கேமரா பார்த்தோம் அப்படின்னா பேக் கேமரா வந்து 2 டூயல் கேமரா இருக்குது. 50MP ஒன்று இருக்குது, 8MP ஒன்று இருக்குது. செல்ஃபி வந்து பார்த்தோன்னா 16MP இருக்குது. அண்ட் இது முக்கியமான ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா 19K வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இது வந்து ஒரு 5G ஃபோன் தான். ஸோ 5G ஃபோனில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 19Kல இருக்கிறது வந்து உண்மையாக ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா பெரும்பாலான ப்ரீமியம் ஃபோனுடைய விலை பார்த்தோம் அப்படின்னா 20க்கு மேலே தான் இருக்கும். ஸோ மோட்டோரோலாவுடைய இவ்வளோ ஃபீச்சரும் வந்து பார்த்தோன்னா 19Kல இருக்கிறது உண்மையாக ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக சொல்லலாம். அண்ட் இதனுடைய வெயிட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லிம்மான ஃபோனு. திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.6 தான் இருக்குது. ரொம்ப திக்னஸ் வந்து கம்மி. அண்ட் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம். நிறைய பேர் வந்து ஃபோன் வாங்குவாங்க ஆனால் வெயிட்டை பார்க்க மாட்டாங்க. ஸோ வெயிட் வந்து 200 கீழே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில் ஹேண்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கக்கூட ஒரு ஃபோன். அண்ட் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா Type-C கேபிள். ஸோ நீங்கள் சார்ஜராக 2 எண்டில் ஒரே டைம், அதாவது எந்த எண்டில் வேணாலும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் சரி, பேக் அண்ட் சரி. அது மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் வந்து Type-C கேபிள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி வந்து நீங்கள் மொபைல் USB Type-C போட்டு நீங்கள் வந்து USB மூலமாக வந்து நீங்கள் டேட்டாவும் காப்பி பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் 11th வந்து பார்த்தோம் அப்படின்னா IPD சிம் ஸ்லாட். நிறைய ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த IPD சிம் ஸ்லாட் வந்து எஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோனில் வந்து நோ. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்லாட் இருக்கும். ஒரே டைமில் 2 சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் IPD சிம் எஸ்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு 2 ஸ்லாட் மட்டும்தான் இருக்கும்.
ஒரு சிம்மு ஒரு மெமரி கார்டு இல்லைனா 2 சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃபோனில் ட்ரிபிள் ஸ்லாட் இருக்குது. ஸோ 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா முக்கியமான ஃபீச்சரும் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல 5G ஃபோன் வந்து 20Kக்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். இது வந்து இந்த வருஷத்துடைய செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த ஃபோன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதனோட ஓவரால் ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஃபீட்பேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 4ல் இருக்குது. டிஸ்பிளேயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கிளாரிட்டி வந்து 4.3ல் இருக்குது. டிசைன் வந்து பார்த்தோன்னா 4.4ல் இருக்குது. ஏன்னா இந்த ஃபோனோட லுக் அண்ட் ஃபீல் வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.7 இருக்குது. அதில் 86 பாசிட்டிவ் 14 வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது. ஸோ அதனால் கேமரா வந்து ரொம்ப ஒஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது. ஃப்ளிப்கார்ட்டோடைய ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் 4க்கு மேலே இருக்கிறது வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இது வந்து 4.2. அதனால் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சவுண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டால்பி ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து சவுண்டோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். மெயினாகவே வந்து இதோட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன். அதனால தான் வந்து இந்த வேலை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம். அதுக்கப்புறம் ரேமும் வந்து ஒரு முக்கியமான ரீசன் அண்ட் ஸ்டோரேஜும் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.